ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் அண்ட் ரெஸ்யூம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்க போகிறோம். இந்த சஸ்பெண்ட் அண்ட் ரெஸ்யூம் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சிஸ்டத்தை சேவ் பண்ணும் அண்ட் தென் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணோன்னா மறுபடியும் கொண்டு வரும். அதான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் அண்ட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சஸ்பெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டு டெம்ப்ரவரி ஸ்டாப் த சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது டெம்ப்ரவராக என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோன்னா இப்போ அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கா அந்த ப்ராசஸுடைய கரண்ட் ஸ்டேட் என்னன்றதை மெமரியில் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டே இருக்கும்போது பாதியில் வந்துடும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பாதியில் வர்றதை நமக்கு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சேவ் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சஸ்பெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ்க்காக சஸ்பெண்ட் ஆகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக, அப்புறம் ப்ரிமியூஷன் பார்த்தோம் இல்லையா, ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் எதாவது வந்தால் வெளியே வந்துடும். அண்ட் தென் யூசர் யாராவது வேணான்னு விட்டாலும் வெளியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்வாப்பிங் அவுட். ஸ்வாப்பிங் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் என்ன பண்ணணும்னா ஸ்வாப் ஏ சஸ்பெண்ட், அதாவது அந்த சஸ்பெண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது மெயின் மெமரிலேருந்து எடுத்துகிட்டு மெயின் மெமரியை ஃப்ரீ பண்ணிவிடுவோம். எதுக்காகனா அதர் ப்ராசஸை ரன் பண்ணுறதுக்காக. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பிளாக்டு வெர்சஸ் சஸ்பென்சஸ். இப்போ பிளாக்னா என்ன, சஸ்பென்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிளாக்டு அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, சம் ஈவெண்ட் வெயிட்டிங் ஃபார் த, இப்போ ஐஓ ரிசோர்ஸஸ் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகுனா பிளாக் ஸ்டேட் போகும் இல்லையா. அப்போது சஸ்பெண்டட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் இல்லை, இது வந்து மெயின் மெமரியில் இருக்காது. அதான் சஸ்பெண்டட் ப்ராசஸ். இப்போ பிளாக்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரியில் தான் அந்த ப்ராசஸ் இருக்கும், ஆனால் வெயிட்டிங்கில் இருக்கும். சஸ்பெண்ட்றது மெயின் மெமரியில் இருக்காது, அதுவும் பிளாக் ஆகிடும், ஆனால் மெயின் மெமரியில் இருக்காது. அதான் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கும் சஸ்பெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ். ரெஸ்யூமிங் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ரெஸ்யூம் அப்படி ஆகுதுன்னா பேக் டு த ரெடி ஸ்டேட். இப்போ சஸ்பெண்ட் ப்ராசஸ் ரெஸ்யூம்னா மறுபடியும் வருதுன்னா அது எங்கன்னா ரெடி ஸ்டேட் தான் போகும். அண்ட் தென் திருப்பியும் வந்து சிபியூ வந்து அது எடுத்துக்கும். அதான் ரெஸ்யூம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ சஸ்பெண்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மேனேஜ் எஃபெக்டிவ்லி டு அலோவ் த சிஸ்டம் ப்ரியாரிட்டைஸ் ஆக்டிவ் ப்ராசஸ். சஸ்பெண்டிங் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணோம். எது ப்ரியாரிட்டியாக இருக்கோ, ப்ரியாரிட்டி எது ஆக்டிவாக இருக்கோ அந்த ப்ராசஸுக்கும் மெமரி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் பார்த்தோன்னா சஸ்பெண்டட் ப்ராசஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டடோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ ரன்னிங் இருக்கா, ரன்னிங்லேருந்து இப்போ ப்ரிமிஷனுக்காக தானே நமக்கு வரும். இப்போ ரெடியிலேருந்து ரன்னிங் போகுது. ப்ரிமிஷனாக ஹை ப்ரியாரிட்டி அண்ட் தென் டைமிங் அவுட்டில் இருக்கும்போது ப்ரிமிஷன் எப்படி அப்போ இங்கே வந்துடும் இல்லையா. இப்போ பிளாக் ஸ்டேட்னா ஐஓ ப்ராசஸ்க்காக வரும். இங்கே வந்து பாருங்கள் ரெடி சஸ்பெண்டட் அண்ட் தென் பிளாக்டு சஸ்பெண்டட் அப்படின்னு இருக்குது. ரெடி சஸ்பெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சம் ரீசனுக்காக மெயின் மெமரியிலேருந்தே வெளியே வந்துடும். அது பார்த்தீங்கன்னா ரெடி சஸ்பெண்டட் ப்ராசஸ் சொல்லுவோம். இப்போ ரெடியிலேருந்து அந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் வந்து சிபியூக்குள்ளே மெயின் மெமரிக்குள்ளே போக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிளாக்டு சஸ்பெண்டட் அப்படின்னா வெறும் பிளாக்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கனால பிளாக் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறோமா. இப்போ பிளாக்டு சஸ்பெண்ட் என்னன்னா அதே ரீசனுக்காக தான் இருக்கும், ஆனால் இது என்ன இருக்குன்னா அவுட் ஆஃப் மெயின் மெமரியில் இருக்கும். இது எல்லாமே வித்தின் மெயின் மெமரிக்குள்ளே இருக்கும், இது அவுட் ஆஃப் மெயின் மெமரி. இப்போ ரெஸ்யூம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்ட் ஆகி வந்துடுச்சு மறுபடியும் போது ரீஸ்டோர் ஆகுது இல்லையா மெயின் மெமரிக்கு, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் ஸ்வாப்டு அவுட் ஆஃப் மெயின் மெமரியிலேருந்து வெளியில் வந்திருக்கும். அதான் செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் சஸ்பெண்ட் ரெடி. இது வந்து எதுக்காகனா இப்போ சஸ்பெண்டட் ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டில் இருக்குன்னா அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அது மறுபடியும் எங்கே மெயின் மெமரிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது சஸ்பெண்டட் ரெடி அப்படின்னு சொல்லுவோம். சஸ்பெண்ட் வெயிட் ஆர் சஸ்பெண்ட் பிளாக்டு அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது சஸ்பெண்ட் ரெடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஐஓ ஆப்ரேஷன்ஸ்னால கம்மியாக
கம்மியாக இருக்குது, லேக் ஆஃப் ஐஓ ஆப்ரேஷனால் வரும். அதனால இதுவும் என்ன பண்ணணும்னா அவுட் ஆஃப் மெயின் மெமரியிலேருந்து வந்து செகண்டரி மெமரியில் இருக்கும். அந்த ஐஓ ரிசோர்ஸஸ்லாம் சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் ரெடிக்குள்ளே தான் அது வந்து போகும். இப்போ இந்த டயக்ராம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கனால இது மெயின் மெமரிலேருந்து வெளியே வந்துடுச்சு. ஐஓ ரிசோர்ஸஸ் சரியாயிடுச்சுன்னா நேரம் எங்கே போகும்? ரெடி சஸ்பெண்டட் போகும். ரெடி சஸ்பெண்டில் போது இப்போ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மெமரிக்குள்ளே போகுது அப்படின்றது தான் ரெஸ்யூம் ரீஸ்டோர் மெமரிக்குள்ளே போகும்போது தான் நமக்கு ரெடி ஸ்டேட் போகும். அண்ட் தென் நமக்கு ரன்னிங் ஸ்டேட்குள்ளே போகும். இப்போ இந்த ப்ராசஸுக்கு ரன் ஆகும் கிளியராக புரியுது இல்லையா? இப்போ வந்து ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டு ரீஸ்டோர் த சிஸ்டம், அதாவது சிஸ்டத்தை என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்க லெஃப்ட் அவுட் ஆகிறது மறுபடியும் நான் வந்து மெயின் மெமரிக்குள்ளே போய் ரன் பண்ண போகிறேன் அப்படின்றத ரீஸ்டோர் பண்ணுறதா ரெஸ்யூம் சொல்லுவாங்க. இந்த ஓஎஸ் ரிட்யூசர் அது ஏற்கனவே சேவ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேட் நம்ம சொன்னோம் இல்லையா? ரெஸ்யூம்ன்றதுன்னா அது சேவ் ஆகிட்டு அண்ட் தென் ரீஸ்டோர் ஆகும் இல்லையா? இப்போ அந்த சேவ் ஸ்டோர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேக் டு த மெமரிக்கு வந்து சொல்லும். அண்ட் தென் அந்த ப்ராசஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி சஸ்பென்ஷன்லேருந்து வெளியே வந்து ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அண்ட் தென் டெர்மினேட் ஆகும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.